அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த காணொலியில் 7வது கேள்வியாக, அல்லாஹ் நம்மை போன்ற தோற்றமுள்ளவனா என்பதை பற்றிய ஒரு சிறிய விளக்கம். ஏன்னு கேட்டால், பல மக்களுக்கு மத்தியில் கடவுளுக்கும் நம்ம மேலே நம்மளை போன்ற தோற்றமுடையவர் தான் என்பதாக நம்புகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் பிற மதங்களில் ஏன்னா கடவுளுக்கு வடிவம் கற்பிக்கப்பட்டு அவங்கள் இஷ்டம் போல் அதை சிலைகளாக படங்களாகலாம் வரைஞ்சி அவங்க வணங்குகிறார்கள். இந்த செயலை இஸ்லாம், அதாவது திருமறை குரானில் இறைவன் வன்மையாக கண்டிக்கிறான். ஏன்னா கடவுளை யாருமே பார்த்தது கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்போது அதை வரைஞ்சதை இறைவன் மறுமையில், நீ எப்படி என்னை பார்த்த, எப்போ நீ என்னை பார்த்த, ஏன் இப்படிலாம் வரைஞ்சேன்னு கேட்டான்னா நம்ம என்ன பதில் சொல்கிறது? ஆனால் அதனால் வன்மையாக அது கண்டிக்கப்படுது இஸ்லாத்தில். ஏன்னா கடவுளை யாரும் பார்த்தது கிடையாது. ஆனால் அவனுக்கே உரிய ஒரு உருவம் அவனுக்கு இருக்கிறது. இஸ்லாம் உருவம் இல்லை என்று சொல்லவில்லை, தோற்றம் இல்லை என்று சொல்லவில்லை. ஏன்னா அவனுக்குன்னு அவன் இருக்கிறான் சரியா? நிச்சயமாக அல்லாஹ் சம்பூர்ணமானவன். அவனது படைப்புகளைப் போல் அவன் இல்லை என்பது தான் அதோடைய சாராம்சம். அல்லாவை பற்றி அல்லாஹ் கூறியவைகளை தவிர மேலதிகமாக ஒரு முஸ்லீம் ஒருபோதும் கூறுவதில்லை. அல்லாஹ் சம்பூர்ணமானவன், மிகவும் அபூர்வமானவன், அவன் உயர்ந்தவன் சரியா? அதனால் நம்ம அவனுக்கு ஒரு உருவம் கற்பிக்கிறதோ அதை நம்ம வழிபடுறதோ அது கண்டிக்கத்தக்க செயலாக இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அதனால் இறைவனுக்கு தோற்றம் இருக்கிறது. என்ன, அவனுக்கு உரிய தோற்றத்தில் இருக்கிறான். அவனை நம்ம எல்லாம் பார்ப்போம். இந்த உலகத்தில் இல்லை, மரணித்த பிறகு இன்னொரு உலகம் இருக்குது. என்ன, அங்கே இறைவன் நம் முன்னால் தோன்றி நம்ம அனைத்து காரியங்களையும் அவனுடைய பதிவேட்டில் இருக்கும். நம்ம இந்த பிறந்தத்துலேருந்து மரணிக்கிற வரலையும் என்னென்ன செஞ்சோங்கிற செயல்கள் அனைத்தும் அவங்ககிட்ட இருக்கும். அப்போ அங்கே விசாரணை மன்றத்தில் நம்ம செய்த தவறுகளுக்காக அதை நிரூபித்து நமக்கு சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிக்கக்கூடியவனாக அவன் அங்கே இருப்பான். அவனை நம்ம பார்ப்போம். ஓகே, இது அவனுக்கு தோற்றம் இருக்குது. ஆனால் அவன் நம்மை போன்ற தோற்றமுடையவனாங்கிறத நம்ம சொல்ல முடியாது. நம்ம பார்க்கல, அவன் எப்படி இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. அவனுக்கு நம்ம போல் கண் இருக்குது, காது இருக்குது, என்ன செவியேறான், பார்ப்பவனாக இருக்கிறான், பிடிக்கிறவனாக இருக்கிறான், நடக்கிறவனாக, அவனுக்கு கால்கள் இருக்குது, இப்படிலாம் இருக்குது. மனிதனை கூட சொல்லும்போது, முதல் மனிதனை படைக்கும்போது இந்த பூமி முழுவதிலும் தன் ஒரு கை பிடி மண் எடுத்து தனது 2 கைகளால் அதை பிசைந்து பிறகு தான் அதை காய போட்டு தான் ஆதம் முதல் மனிதனை எல்லாம் படைக்கிறான். அப்போ அவனுக்கு கை இருக்குது ரைட்டா? அப்படி ஒன்றும் இல்லாத அவன் ஒன்றும் சூனியம் கிடையாது, எல்லாமே அவனுக்கு இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இன்ஷா அல்லாஹ் மறுமையில் அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் காட்சி அளிப்பான், அங்கே நம்ம பார்க்கலாம். ஓகேயா? இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு, இதுதான் முஸ்லீம்களுடைய நம்பிக்கை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அல்லாவை பற்றிய இந்த முழுமையான நம்பிக்கையை நம்ம தெளிவாக குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டதை நம்ம அறிந்து கொண்டு அதன்படி நம்பணும், அலட்சியமாக இருக்கக்கூடாது. எனவே கேட்ட செய்தியை நீங்கள் பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி உங்கள் ஆதரவு கரங்களை நீட்டுங்க. என்ன, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.